ஆலயம் நிறையாலயம் அருமையான ஓவியம். ஆலயம் நிறையாலயம் அருமையான ஓவியம். இறைவன் நுரையும் காவியம். இறைவன் நுரையும் காவியம். இணைவோம் அவரின் இல்லிடம். ஆலயம் நிறையாலயம் அருமையான ஓவியம். இறைவனின் வார்த்தையே மனுவாகும். மறையுடல் இயேசுவின் உடலாகும். இறைவனின் வார்த்தையே மனுவாகும். மறையுடல் இயேசுவின் உடலாகும். இறை மக்கள் இறைவனின் தரிசனம். இறை மக்கள் இறைவனின் தரிசனம். தரிசனம் தரிசனம் தரிசனம். ஆலயம் நிறையாலயம் அருமையான ஓவியம். புனிதர்களான மறை சாட்சியரின் இரத்தம் கிறிஸ்துவுக்காக மண்ணில் சிந்தப்பட்டது. எனவே அவர்கள் நிலையான பரிசை பெற்றார்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுக்குள் பிரியமானவர்களை, மீண்டும் ஒரு புதிய நாளிலே நாங்கள் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறோம். இன்று நாங்கள் கொரிய நாட்டினுடைய மறை சாட்சிகளான புனித ஆண்ட்ரூ மற்றும் அவர்களுடைய தோழர்களுடைய நினைவு நாளை இன்றைய நாளிலே நினைவு கூர்கின்றோம். இந்த மறை சாட்சிகளுடைய இரத்தம் இந்த திரு அவையினுடைய வித்தாக இருக்கிறது. எனவே அவர்கள் எவ்வாறாக இறைவனுக்காக மடித்தார்களோ, இறைவனுக்காக மரித்தார்களோ, அதுபோல் நாங்களும் இன்றைய நாளிலே சாட்சிய வாழ்வு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே இந்த பலியிலே எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் எங்களுடைய ஒவ்வொரு தேவைகளையும் ஒன்றிணைத்து இந்த பலி வழியாக நாங்கள் மன்றாடிக்கொள்வோம். எனவே இந்த பலியிலே தகுதியான உள்ளத்தோடு பங்கு பெற்ற எங்களுக்கு தடையாக இருக்கிற குறைகள் ஒவ்வொன்றையும் இணைந்து ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய சொந்த மக்கள் உலகமெங்கும் பலகி பெருக திருவிழமானீரே. மறை சாட்சியரான புனித ஆண்ட்ரூ அவருடைய தோழர்கள் ஆகியோரின் இரத்தம் மிக அதிகமான கிறிஸ்தவர்களை தோன்றச் செய்யும் வித்தாகும்படி செய்தீர். அவர்களுடைய உதவியால் வலுப்பெற்ற நாங்கள் அவர்களுடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி தொடர்ந்து வளர்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவசனங்கள் 12 தொடக்கம் 20 வரை. சகோதர சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார் என அறிவிக்கப்பட்டிருக்க உங்களுள் சிலர் இறந்தோர் உயிர்த்தெழுவதில்லை என சொல்வது ஏன்? இறந்தோர் உயிர்த்தெழ மாட்டார் எனில் கிறிஸ்துவும் உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றாகிவிடும்.
கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நாங்கள் பறைசாற்றிய நற்செய்தியும் நீங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையும் பொருளற்றதாயிருக்கும். நாங்களும் கடவுளின் சார்பில் பொய்ச்சான்று பகர்வோம் ஆவோம். ஏனெனில் இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதில்லை என்றால் கடவுள் உயிர்த்தெழச் செய்யாத கிறிஸ்துவை கடவுள் தான் உயிர்த்தெழச் செய்தார் என்று சான்று பகரும்போது கடவுளுக்கு எதிராக சான்று கூறியவர்கள் ஆவோம் அல்லவா? ஏனெனில் இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதில்லை என்றால் கிறிஸ்துவும் உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றாகிவிடும். கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பயனற்றதே. நீங்கள் இன்னமும் உங்கள் பாவங்களில் வாழ்பவர்களாவீர்கள். அப்படியானால் கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு இறந்தவர்களும் அழிவுக்குள்ளாவார்கள். கிறிஸ்துவிடம் நாம் கொண்டுள்ள எதிர்நோக்கு இவ்வுலக வாழ்வை மட்டும் சார்ந்திருந்தால் எல்லா மக்களையும் விட இரங்குதற்குரியவராய் இருப்போம். ஆனால் இப்போதோ இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக: விழித்தெழும்போது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன் ஆண்டவரே. விழித்தெழும்போது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன் ஆண்டவரே. ஆண்டவரே, என் வழக்கின் நியாயத்தை கேட்டருளும், என் வேண்டுதலை உற்று கேளும். வஞ்சகமற்ற உதட்டி நின்றுகளும் என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். விழித்தெழும்போது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன் ஆண்டவரே. இறைவா, நான் உம்மை நோக்கி கூப்பிடுகின்றேன், ஏனெனில் நீர் எனக்கு பதிலளிப்பீர். என் பக்கமும் செவியை திருப்பி அருளும், என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். விழித்தெழும்போது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன் ஆண்டவரே. உமது வியத்தகு பேரன்பை காண்பித்தருளும். உம்மிடம் அடைக்கலம் புகுவோரை அவர்களுடைய எதிரிகளிடமிருந்து உமது வலக்கரத்தால் விடுவிப்பவர் நீரே. விழித்தெழும்போது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன் ஆண்டவரே. உமது கண்ணின் மணியென என்னை காத்தருளும். உம்முடைய சிறகுகளின் நிழலில் என்னை மூடிக்கொள்ளும். நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். விழித்தெழும்போது உமது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன். விழித்தெழும்போது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன் ஆண்டவரே. விழித்தெழும்போது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன் ஆண்டவரே. தந்தை, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரை உம்மை போற்றுகின்றேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
அதிகாரம் 8 இறைவசனங்கள் 1 தொடக்கம் 3 வரை. அக்காலத்தில் ஜேசு நகர் நகராய் ஊர் ஊராய் சென்று இறையாட்சி பற்றிய நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். 12 அவருடன் இருந்தனர். பொல்லாத ஆவிகளினின்றும் நோய்களினின்றும் குணமான பெண்கள் சிலரும், 7 பேய்கள் நீங்க பெற்ற மகதலா மரியாவும், ஏரோதின் மாளிகை மேற்பார்வையாளர் கூசாவின் மனைவி யோவன்னாவும் சூசன்னாவும் மேலும் பல பெண்களும் அவரோடு இருந்தார்கள். இவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய இந்த நற்செய்தி வாசகமானது அந்த இயேசுவினுடைய பணி வாழ்விலே அவரோடு உடன் உழைத்தவர்களை பற்றி, அவருக்கு உதவி செய்தவர்களை பற்றிய ஒரு செய்தியாக வருகிறது. அவருடைய திருத்தூதர்கள் இருந்தார்கள் மற்றும் அவர்களுடைய பெண் சீடரை பற்றி குறிப்பிடப்படுகிறது. அவர்கள் யார், அவர்கள் என்னென்ன செய்தார்கள், அவர்கள் என்ன பற்றி இந்த நற்செய்தியாளர் இன்றைய நாளில் எங்களுக்கு தெளிவாக கூறுகிறார். ஜேசு தனி மனிதராக பணி செய்யவில்லை. எனவே அவர் என்ன செய்கிறார், அவருடைய பணி வாழ்விலே பலருடைய பங்களிப்புகள் இருந்தது, பலருடைய ஒத்துழைப்பு இருந்தது, பலருடைய முயற்சியினாலே தான் அவருடைய பணி வாழ்வு ஒரு மிகவும் ஒரு நிறைவடைந்த ஒரு முழுமையான ஒரு பணி வாழ்வாக இருந்தது. ஏனென்றால் அந்த இயேசுவினுடைய எதிர்பார்ப்பும் அதுதான், அவருடைய விருப்பமும் அதுதான். அதாவது தன்னுடைய இறையரசு பணியிலே பலருடைய ஒத்துழைப்பாலும், அவருடைய இறையரசு பணி பலருடைய ஒத்துழைப்பாலும் பங்களிப்பாலும் நன்கொடையாலும் மனமாற்றத்தாலும் மட்டுமே நிகழ வேண்டும் என்பது அந்த இயேசுவினுடைய விருப்பமாக இருந்தது. இயேசுவுக்கு பிரியமானவர்களே, எனவே தான் இந்த ஒவ்வொரு பணியாளருடைய வாழ்விலும் இப்படியான பல நல்லுள்ளங்கள் இருப்பார்கள், உதவுகின்ற நல்லுள்ளங்கள் இருப்பார்கள். இந்த பொது நலனோடு இந்த உதவுகளை இது நாங்கள் 3 விதமாக பிரிக்கலாம். முதலாவதாக, அவர்களால் களத்திலே நின்று உதவி செய்ய முடியாது, பணி வாழ்விலே பணியாளர்களோடு அவர்களால் உதவி செய்ய முடியாது. எனவே அவர்கள் என்ன செய்வார்கள், தங்களால் முடிந்த உதவிகளை செய்வார்கள். அவர்களுக்கு குடும்பம், அவர்களுடைய பணி, அவர்களுடைய சூழ்நிலை தடையாக இருக்கின்ற போது அவர்கள் தங்களால் இயன்ற உதவிகளை பொருளாகவோ பணமாகவோ செய்வார்கள். உதாரணமாக என்னுடைய வைத்தியசாலை ஆன்மீக பணியிலே பலர் இவ்வாறான உதவிகளை செய்வார்கள். அவர்களால் நேரடியாக என்னோடு பயணிக்க முடியாது, ஆனால் சிறு பண உதவி மூலமாகவோ தங்களுடைய செப உதவி மூலமாகவோ இப்படியான பணிகளை செய்பவர்கள் இருக்கிறார்கள். இதிலே அவர்களுக்கு நிறைவு இருக்குது. 2ஆவதாக, நேரடியாக தங்களுடைய முழு நேரத்தையும் அவர்களால் கொடுக்க முடியாவிட்டாலும் தங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி பணியாளர்களுடைய வாழ்விலே உதவி செய்வார்கள். தங்களுடைய உடனிருப்பு மூலமாக, தங்களுடைய சிறு சிறு உதவிகள் மூலமாக இவர்கள் உதவி செய்வார்கள். இது என்னுடைய பணியிலே இயங்குகின்ற அந்த தன்னார்வ பணியாளர்களை நான் பார்க்கிறேன். அவர்கள் தங்களுக்கு நேரம் கிடைக்கின்ற போது அந்த வைத்தியசாலை விடுதிகளை சந்திப்பது, நோயாளர்களை சந்திப்பது, அந்த பணியிலே அவர்கள் ஈடுபடுவார்கள். 3ஆவது குழுவினர் முழுமையாக தங்களோடு அர்ப்பணித்து பணியாளர்களோடு வேலை செய்வார்கள். இதிலே ஒரு சிலர் தான் இருப்பார்கள் தங்களுடைய முழு நேரத்தையும் அர்ப்பணித்து வேலை செய்யக்கூடியவர்கள். இவர்கள் எந்த தியாகத்தையும் தங்களுடைய வாழ்விலே செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த 3 விதமான மனிதர்களும் பொது நலம் மிகுந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். தங்களுடைய வாழ்விலிருந்து எதையோ மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அந்த விருப்பம், எதிர்பார்ப்பு அவர்களுடைய வாழ்விலே இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, எனவே இன்றைய நாளிலே எங்களுடைய வாழ்வை நாங்கள் ஒரு கணம் சிந்திப்போம். நாங்கள் எங்களுடைய வாழ்விலே இந்த 3 குழுவினருடைய எந்த குழுவினருடைய நாங்கள் இருக்கிறோம்? இந்த இயேசுவினுடைய நற்செய்தியை பரப்ப அவருடைய இறையாட்சி பணியிலே நான் எந்த விதத்திலே நான் மற்றவர்களுக்கு பணியாளர்களுக்கு நான் உதவி செய்து கொண்டிருக்கிறேன்? பங்கு திரு அவைக்கு மற்றும் அருட்பணியாளர்களுடைய பணியிலே பொது நலனுக்கு நான் எப்படியான பங்களிப்புகளை நான் செய்கிறேன் என்று இன்றைய நாளிலே சிந்திக்க இன்றைய நற்செய்தி வாசகம் எங்களை அழைத்து நிற்கிறது. எனவே நாங்களும் இந்த இறையாட்சி பணியில் முழு மனத்தோடு எங்களால் என்ற உதவிகளை செய்து பொது நலனோடு செயற்பட்டு இறைவனுடைய பிள்ளைகளாக வாழ தொடர்கின்ற பலி வழியாக மன்றாடிக் கொள்வோம். ஆமென். தூயவரான தந்தையே, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொது நிலையினர் அனைவரும் தம் அழைப்பின் பொருளை உணர்ந்து தம் இறைவாழ்வின் ஒளியிலே மக்களை வழிநடத்த வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களில் உமது அன்பை நிறைவாய் பொழிந்து
நாம் அனைவரும் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களாக வாழவும் உமது அன்பின் சாட்சிகளாக இவ்வுலகில் வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் தந்தையே இறைவா, எம் நாட்டை ஆளும் ஆட்சியாளர்கள் நேர்மையாய் பணிபுரியவும் அதிகார போக்கில் திட்டங்களை செயல்படுத்தாமல் நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்தவும் மக்களை மகிழ்ச்சியாக வாழவிடவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, நாம் என்றும் ஆழமான நம்பிக்கையோடு இறைவேண்டலில் நிலைத்து நின்று உமக்கு உகந்த வாழ்வு வாழும் மக்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சற்று நேரம் கண்களை மூடி மௌனமாக எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். குறிப்பாக எங்களுக்காக மன்றாடுவோம். நாளிலே ஜனாதிபதி தேர்தலை நாங்கள் எதிர்கொள்ள இருக்கிறோம். நல்ல ஒரு தலைவரை எங்களுக்கு தெரிவு செய்யக்கூடிய அந்த ஞானத்தையும் இந்த ஆற்றலையும் இறைவன் எங்களுக்கு அளிக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மைப்பாற்று மன்றாடுகின்றோம். ஆமீன். ஒன்றுமில்லாது வந்தேன், உள்ளத்தை உமக்கு தந்தேன். அமைதியில்லாத என் மனதினிலே வாழும் உந்தன் நினைவுகளே. ஒன்றுமில்லாது வந்தேன், உலரும் பொழுதின் ஏக்கங்கள், புரிய இயலா கேள்விகள், புயலாய் தொடரும் பாடுகள், புதைந்து போன நியாயங்கள், இவைகள் போலவே காயங்கள், இதயமெங்கும் மாணிகள், இவைகள் போலவே காயங்கள், இதயமெங்கும் ஆணிகள், தந்திட வந்தேன் தெய்வமே, இருப்பவை இவைதான் ஏற்றுக்கொள். ஒன்றுமில்லாது வந்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, உம் மக்கள் கொண்டு வரும் காணிக்கையை கனிவுடன் கண்ணோக்கியருளும். புனித மறை சாட்சியரின் பரிந்துரையால் அனைத்துலகின் மீட்புக்காக எங்களே உமக்கு உகந்த பலியாக ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனிலும் புனிதர்கள் பெருமை அடைவதால் நீர் மாட்சி பெறுகின்றீர். அவர்களுடைய பாடுகளை சார்ந்தவை அனைத்தும் உம்முடைய ஆற்றலின் வியத்தகு செயல்களே. நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கை ஆர்வத்தை கனிவுடன் கொடுக்கின்றீர். நிலைத்திருக்கும் உறுதிப்பாட்டை ஊட்டுகின்றீர். கடும் துயரில் வெற்றியை அளிக்கின்றீர். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்கள் சேர்ந்து
முடிவின்றி பறைசாற்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கொண்டருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் பெர்னார்ட் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளியின் உளையற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னைத்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி
உங்களோடு என்றும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. ஒருவரோடு ஒருவர் ஆண்டவர் அருளுகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். நாதனே எழுவாய், இறை அருளை என்னில் நீ பொழிவாய். பல வரங்கள் தந்து என்னை காப்பாய், வழிகாட்ட எழுந்து வருவாய். ஏழிசை நாதனே எழுவாய், வாழ்வும் வழியும் நீ எனக்கு, பழங்கள் சேர்க்கும் அருமருந்து. வாழ்வும் வழியும் நீ எனக்கு, பழங்கள் சேர்க்கும் அருமருந்து. உறவை வளர்க்கும் விருந்து, உறவை வளர்க்கும் விருந்து. எனில் நிறைவை வளர்க்கும் அருளமுது. பாடுவேன் பாடுவேன் பல சிந்து, பாரினில் வாழுவேன் உன்னில் இணைந்து. பாடுவேன் பாடுவேன் பல சிந்து, பாரினில் வாழுவேன் உன்னில் இணைந்து. ஏழிசை நாதனே எழுவாய். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித மறை சாட்சியரின் விழாவில் ஆற்றல் அளிக்கும் உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் கிறிஸ்துவில் பற்றுறுதியுடன் நாங்கள் இணைந்திருந்து திரு அவையில் அனைவரின் மீட்புக்காக உழைப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே, எங்கு
இறங்கிடும் அருள் மயமே உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தாலுங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே இறைவனுக்கு இதயமுண்டு அந்த இதயத்தில் இரக்கமுண்டு இறைவனுக்கு இதயமுண்டு அந்த இதயத்தில் இரக்கமுண்டு என்று இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு என்று இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு இயேசுவின் இருதயமே நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம் சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.